வெல்கம் டு 2K Moms Kitchen. நிலாவோட ஃபர்ஸ்ட் பஸ் ட்ராவல் இது தான். அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தால் அவ்வளோவா சேட்டெல்லாம் பண்ணலை. எங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. அதில் 3 இயர்ஸுமே நாங்கள் இந்த திருவிழா அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் தீப்ஷிகா பிறந்தனால வர முடியலை. மற்றபடி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நிலா காலையிலே எழுந்த உடனே அவங்க பாட்டி கோழி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. எதுக்காக? இன்றைக்கி அவனை கொலை பண்ணி வாயில் போட்டு சாப்பிட்றதுக்காக தான். நிலாவுக்கு தெரியல இது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து தட்டி தட்டி விளாண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன, தண்ணியில் முக்கி அவங்க கதையை முடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே ஏன் இப்படின்னு தெரியல, நாட்டுக்கோழி தான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு ப்ராய்லர் சிக்கன் தான் பிடிக்குது. என்னன்னா இதில் நிறைய ஃப்ளஷ் இருக்க மாட்டுது, அதில் இருக்குது. எங்கள் ஊருக்கு வந்தால் தோசை ஊற்றுறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தோசைக்கல் அப்படி இருக்கும். யார் எத்தனை கேட்டாலும் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். இதோட ஃபுல் விளாக் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. என் வீட்டுக்காருக்காக தான் தோசை சுட்டுகிட்டே இருந்தேன். சுட சுட சுட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போட்டு எடுத்துகிட்டு தண்ணி சொம்மையும் தேடி எடுத்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்படியே வெளியில் வந்து பார்த்தா அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தொட்டில் கட்டி ஊஞ்சலில் போட்டாச்சு. நிலா பாப்பா தூங்க ஆரம்பிச்சிச்சு. தீப்ஷிகாக்கா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பிடிச்சோம்ல ஒரு கோழி, அவனை தான் இன்றைக்கி கொலை பண்ணி சாப்பிட போகிறோம். தேவையான பொருள்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்குள்ளேயே மரத்துலேருந்து இளநீர் அறுத்தாங்க. சரி அதையும் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமேன்னு குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, தெம்பாக வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எது பண்ணுறதா இருந்தாலும். நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, வாசனை பொருட்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. இங்கே அதிகமாக நம்மலாம் போடுவோம்ல, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அது மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் மிளகாத்தூள் போடுவாங்க. இந்த டைம் வெறும் சிக்கன் மசாலா இருந்தங்காட்டியும் நாங்கள் அதை போட்டிருந்தோம். மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவ்வளோ மசாலா போட்டு வைப்போம், அப்படியே ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இங்கே வெறும் மிளகாத்தூள் தான் போடுவாங்க. அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள் எப்படி செஞ்சு முடிக்கிறாங்கன்ட்டு. குக்கரில் வேக வச்சா ருசி போய்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால் கடாய்க்கே மாற்றி நல்லா அவங்களே வேக வச்சுட்டாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் வேல அவங்க செஞ்சாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, குக்கரில் போட்டோமா 5 விசில் விட்டுமா பூ போல் எடுத்துமான்னு இருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உடம்புக்கு நல்லது என்னமோ நாட்டுக்கோழி, ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது ப்ராய்லர் கோழி. ஏன்னு தெரியல.